நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். நிலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கண்ணுக்குத் தெரியாத நிலையில் தெய்வங்கள் வெளிப்பட்டவாறு இருந்தன. பண்டை காலங்களில் நிலவி வந்திருந்த பல்வேறு வழிபாட்டு முறைகளில் மீண்டும் நாம் செல்ல வேண்டியது இல்லை. பறந்து விரிந்திருந்த நிலத்தில் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமே தெய்வ வழிபாடு துவங்கி உள்ளது என்ற கருத்தை புரிந்து கொண்டால் போதும். 2வது நிலை தெய்வங்கள் என்பவர்கள் முதல் நிலை தெய்வங்களின் நிழல் தெய்வங்கள் ஆவர். 3ஆம் 4ஆம் மற்றும் 5ஆம் நிலை தெய்வங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பரப்புகளை விட அதிக அளவிலான நிலப்பரப்பு 2ஆம் நிலை தெய்வங்களிடம் இருந்தது. அவர்கள் முதல் நிலை தெய்வங்களின் பிரதிநிதியாக செயல்படுவார்கள். அவர்களுக்கும் அளவில்லாத தெய்வ சக்திகள் இருக்கும் என்பதின் காரணம், அவர்களும் பிரதான தெய்வங்களின் தெய்வ சக்தி கதிர்களில் இருந்து வெளியான தெய்வங்களே என்றாலும் அவர்கள் முதல் நிலை தெய்வங்கள் மூலம் வெளிவருகின்றார்கள். அவர்களால் தங்கள் அதிகாரத்தையும் தெய்வ சக்திகளையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு தமது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள குடும்பங்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் முடியும். முதல் மற்றும் 2வது நிலை தெய்வங்களுக்கு இடையே என்ன வேறுபாடு உள்ளது? 2ஆம் நிலை தெய்வங்கள் பெரும்பாலும் முதல் நிலை தெய்வங்களின் வெளிப்பாடே ஆகும். அத்தியாவசியமான நேரத்தில் 2ஆம் நிலை தெய்வங்களில் சிலர் பரபிரம்மனின் உடலுக்குள் இருந்து பிரம்மா மூலம் நேரடியாகவும் வெளிப்பட்டிருக்கலாம். முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை தெய்வங்களின் தெய்வ சக்திகள் அனைத்துமே ஒரே அளவில்தான் உள்ளன என்றாலும் 2ஆம் நிலை தெய்வங்களின் அதிகார க்ஷேத்திரம் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே இருக்கும். 2ஆம் நிலை தெய்வங்கள் பெரும்பாலும் ஆலயங்களில் குடிகொண்டு தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு ஆசிகளை வழங்கி அவர்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கும். அவர்கள் பல வடிவங்களை பல்வேறு சமயங்களில் தேவைக்கு ஏற்ப எடுக்க வேண்டி உள்ளது. அவர்கள் பெரும்பாலும் குலதெய்வங்கள் ஆவதில்லை என்றாலும் சிலர் பல காலத்திற்கு பிறகு சில குடும்பங்களின் குலதெய்வமாக மாறி உள்ளார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.